அரசு என்பது மக்களுக்கானது என நம்பும் நல்லுள்ளங்கள், துயர் காட்டில் தவித்துக் கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான மக்களுக்கு அரசு ஒரு நாள் விடிவு தரும் என நம்புபவர்கள், இந்த நாட்டில் ஏழைகள் இன்னும் வாழலாம் என நம்பிக்கொண்டிருப்பவர்கள், ஏதுமில்லாதவர்களை என்றோ ஒரு நாள் அரசு கைதூக்கிவிடும் என நம்புபவர்கள், இதயம் பலவீனமானவர்கள் யாவரும் இந்த காணொளியை பார்க்க வேண்டாம். ஒரு பேரழிவு காலத்தில் ஒரு அரசு செய்யும் அட்டூழியங்கள் உங்களை நொறுங்கி போகச் செய்யலாம். இந்த காணொளிக்கு முதலில் தோத்தாங்குழி அரசாங்கம் என்றுதான் பெயர் வைக்கலாம் என நினைத்தோம். அப்படி நினைத்துக் கொண்டிருக்கும் போதுதான் 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு நலத்திட்டங்கள் கொண்டு வரப்போவதாக அரசு அறிவித்தது. ஜனநாயகத்தின் மீதுள்ள நம்பிக்கையால், இந்திய அரசியல் சாசனம் மீதுள்ள நம்பிக்கையால், எவ்வளவு மோசமான அரசாங்கமும் குறைந்தபட்சமாவது மக்களுக்கு நன்மை செய்யும் என்கிற நம்பிக்கையில் ஊடக அறத்தோடு அரசை விமர்சிக்காமல் அரசின் 20 லட்சம் கோடி அறிவிப்புகளுக்காக ஒரு வாரம் காத்திருந்தோம். 20 லட்சம் கோடி அறிவிப்புகள் இப்போது வந்துவிட்டன. சரி, நாங்கள் ஏன் தோத்தாங்குழி அரசாங்கம் என விமர்சிக்க நினைத்தோம்? கொரோனா அச்சத்தால் உலக நாடுகள் நடுங்கிக் கொண்டிருக்கையில் பிப்ரவரி 27ஆம் தேதி PPE உபகரணங்கள் சந்தையில் வேகமாக தீர்ந்து வருவதாக எச்சரித்தது உலக சுகாதார நிறுவனம். ஒவ்வொரு நாடும் பாதுகாப்பு உபகரணங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற சமிக்கையது. ஆனால் கிட்டத்தட்ட அடுத்த ஒரு மாதத்துக்கு மார்ச் 20 வரை மோடி முதல் முறையாக ஊடகத்தின் முன்பு வந்து பேசும் வரை கொரோனா தடுப்புக்கான தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்துள்ளது. ஆனால் மார்ச் 22ஆம் தேதி உரையாற்றிய மோடி லட்சக்கணக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுவதாக கூச்சமில்லாமல் சொன்னார். விளைவு, முறையான உபகரணங்களை வழங்கி மருத்துவ பணியாளர்களை அரசு காத்து தர வேண்டும் என டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதி கெஞ்சினார்கள். அரசாங்கத்தின் முறையான வழிகாட்டல்கள் இல்லாமல் PPE உற்பத்தியில் இந்தியா 5 வார காலத்தை இழந்துவிட்டது என்கிறார் இந்திய மருத்துவ உபகரண உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர். முறையான பாதுகாப்பு உபகரணம் இல்லாமல் அடுத்த ஒரு மாதத்தில் ஏப்ரல் 22 வரை 96 மருத்துவர்களும் 156 நர்சுகளும் கொரோனா தொற்றுக்கு ஆளானார்கள். பாதிக்கப்பட்ட மருத்துவர்கள், நர்சுகள் மூலமாக மட்டும் சுமார் 869 பேருக்கு கொரோனா பரவியது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பில் மாநிலத்திலேயே முதல் மாணவனாக வந்து ஒரு தொலைதூர குக்கிராமத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த ஜெயமோகன் முறையான பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் மரணமடைந்தார். ஒரு மருத்துவ பேரழிவு நேரத்தில் உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருந்தும் தன் நாட்டு மருத்துவர்களை பாதுகாக்க முடியாத இந்த அரசாங்கம் ஒரு தோத்தாங்குழி அரசாங்கம். மருத்துவர்களை காக்கும் பாதுகாப்பு உபகரணங்களில்தான் தோல்வி என்றால், கொரோனா தொற்றை உறுதி செய்யும் சோதனைகளிலும் சோதனை கருவிகளிலும் செய்தது அதைவிட பெரிய கொடுமை. தொற்றை உறுதி செய்யும் ஆய்வக சோதனைகளுக்கான விதிமுறைகளை வகுத்த மத்திய அரசு குஜராத்தில் இருக்கும் கொசாரா டயக்னோஸ்டிக்ஸ் என்ற குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு மட்டும் சாதகமாக இருக்கும்படியாக நடந்து கொண்டது. கடுமையான அழுத்தங்கள் எழுந்த பிறகு விதிமுறைகளை மாற்றியது. கொரோனா தொற்றை சமாளிப்பதற்கான அடிப்படையே வேகமான சோதனைகள் தான். வேகமான சோதனைகளை செய்யக்கூடிய ரேபிட் கிட்ஸ் கொள்முதலிலும் விலை நிர்ணயித்தலிலும் நடந்த கூத்துகள் டெல்லி உயர்நீதிமன்றம் வரை சென்று குட்டு வாங்கியது அரசாங்கம். 245 ரூபாய் கருவியை 600 ரூபாய்க்கு வாங்கிய புத்திசாலி அரசாங்கம் உருப்படியான கருவிகளையாவது வாங்கியதா? தாங்கள் வாங்கிய கருவி தரமற்றது என இந்திய மருத்துவ ஆய்வுக் கழகமே நீதிமன்றத்தில் சொல்கிறது. தமிழ்நாடு ஆர்டர் செய்த கருவிகளை அமெரிக்காவுக்கு தாரை வார்த்த மத்திய அரசு தான் வாங்கி கொடுத்த கருவிகளும் தரமற்றது என்று ஒதுங்கிக் கொள்வதுதான் ஆப்கி பார் மோடி சர்க்காரா? மத்திய அரசின் முட்டாள்தனத்தால் மகாராஷ்டிராவும் தமிழ்நாடும் சோதனை கருவிகளை திரும்ப அனுப்பிவிட்டன. விளைவு, இன்றைக்கு இந்தியாவிலேயே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மாநிலங்களாக மாறியிருக்கிறது மகாராஷ்டிரமும் தமிழ்நாடும். ரேபிட் கிட்ஸ் கொள்முதலில் தோல்வியடைந்த அரசாங்கம் அடுத்து அறிவித்த எலிசா சோதனை உரிமையை ஏகபோகமாக ஒரே ஒரு குஜராத் கம்பெனிக்கு கொடுத்துள்ளது. எப்படி கொடுத்தார்கள் என்றே தெரியவில்லை என கொந்தளிக்கிறார்கள் மற்ற நிறுவன முதலாளிகள். ஒரு சோதனை கருவியை கூட உருப்படியாக வாங்க முடியாத, ஒரு சோதனை முறைமையில் கூட நேர்மை இல்லாத இந்த அரசாங்கம் ஒரு தோத்தாங்குழி அரசாங்கம். இந்தியாவின் மாபெரும் சிக்கல்களில் ஒன்றாக மாறி வருகிறது புலம்பெயர்வு. புலம்பெயர்வு தொழிலாளர்களின் நிலைமை குறித்து பல்வேறு தரப்பும் அரசை எச்சரித்துள்ளது. வேலை நிமித்தமாக நாட்டிற்குள் தங்கு தடையின்றி நடமாடுவதும் புலம்பெயர்வதும் அதிகரித்து இருக்கிறது என்கிறது 2016-17 பொருளாதார ஆய்வறிக்கை. பிழைப்புக்காக இடம்பெயரும் மாநிலத்தவர்களில்
உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் முதல் 3 இடங்களில் உள்ளது. இவர்களுக்கு வேலை தரும் மாநிலங்களில் டெல்லி, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு முதல் 3 இடங்களை பெற்றுள்ளது. 1991, 2001 வரை சராசரி புலம்பெயர் மக்கள் விகிதம் 2.4%. 2001, 2011 இது 4.5% என இருமடங்கு ஆகியுள்ளது. இந்தியாவின் ஒட்டுமொத்த உழைக்கும் படையில் 10.5% புலம்பெயர்ந்தவர்கள். 2000க்கு பின் வேலைசார் புலம்பெயர்வு ஆண்டுக்கு 5 முதல் 9 கோடியாக கிடுகிடுத்துள்ளது. வளர்ந்த மாநிலம், முன்னோடி மாடல் என பீத்திக் கொள்ளும் குஜராத்தில் இருந்து மட்டும் தமிழ்நாட்டுக்கு 7 லட்சம் பேர் சராசரியாக ஆண்டுதோறும் பிழைப்பு தேடி வருகிறார்கள். பல்லாயிரம் கிலோமீட்டர் தாண்டி பணிபுரியும் இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்த அறிதலே இல்லாமல் உணவுக்கும் இருப்பிடத்துக்கும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்கிற குறைந்தபட்ச திட்டமிடல் கூட இல்லாமல் ஊரடங்கை அறிவித்தார் மோடி. குறைந்தபட்ச திட்டமிடல் கூட இல்லாமல் வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பால் இந்தியா இன்றைக்கு உச்சி வெயிலில் நடு ரோட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. மார்ச் 24 முதல் மே 17ஆம் தேதி வரை இந்தியாவில் 134 புலம்பெயர் தொழிலாளர்கள் சாலையில் அடிபட்டு இறந்திருக்கிறார்கள். இதில் மே 6ஆம் தேதியிலிருந்து மே 17ஆம் தேதி வரையிலான 11 நாட்களில் இறந்தவர்கள் மட்டும் 96 பேர். அதாவது ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட முதல் 45 நாட்கள் காத்திருந்து உணவுக்கு திண்டாடி சோற்றுக்கு அலைந்து தங்க இடமில்லாமல் நொந்து 45 நாட்களுக்கு பிறகு வேறு வழியே இல்லாமல் ஊருக்கு செல்லலாம் என புறப்பட்டவர்கள்தான் சாலைகளில் செத்து கிடக்கிறார்கள். மே 16ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தின் அவுரியாவில் சாலை விபத்தில் 23 தொழிலாளர்கள் உடல் நசுங்கி செத்து கிடந்த போது 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மருத்துவமனையில் துடித்து கிடந்த போது மோடி ஆட்சியின் வெற்றிகரமான 7ஆம் ஆண்டு தொடக்கத்தை கொண்டாடி கொண்டிருந்தது பாஜக. இந்தியாவில் 45 கோடி பேர் புலம்பெயர் மூலம் வேலை பார்க்கிறார்கள் என்கிறது 2011 மக்கள் தொகை பதிவேடு. சுமார் 10 கோடி பேர் மாநிலம் விட்டு மாநில வேலை பார்க்கிறார்கள் என்கிறது 2017 பொருளாதார ஆய்வறிக்கை. இந்தியாவில் 4.14 கோடி புலம்பெயர்வு தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் என்கிறது மார்ச் 31ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்த அறிக்கை. ஆனால் மத்திய அரசின் உதவிகள் 8 கோடி புலம்பெயர்வு தொழிலாளர்களுக்கு உதவும் என்கிறார் நிர்மலா சீதாராமன். அறுக்க தெரியாதவன் கையில் 1008 கதிர் அருவாள் என்பது போல கோடிக்கணக்கான ரூபாய் மக்கள் வரிப்பணத்தை வாங்கி வைத்துக் கொண்டு அவற்றை எத்தனை பேருக்கு செலவிடுகிறோம் என்று கூட தெரியாத இந்த அரசாங்கம் ஒரு தோத்தாங்குழி அரசாங்கம். ஊரடங்கு அறிவித்ததும் நிதி திரட்டுவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தில் 30% ஓராண்டுக்கு பிடித்தம் செய்வதாக அறிவித்தது மத்திய அரசு. இதன் மூலம் அரசுக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு தெரியுமா? வெறும் 30 கோடி. 30 கோடிக்காக எம்பிக்களின் சம்பளத்தை பிடித்தம் செய்துவிட்டு கொரோனா சோதனை கருவிகளுக்கு ஜிஎஸ்டி வரி விதித்த இந்த அரசாங்கம் ஒரு தோத்தாங்குழி அரசாங்கம். உலக நாடுகள் இராணுவ விமானங்களை மருத்துவ அவசரத்துக்கு பயன்படுத்திக் கொண்டிருந்த போது மருத்துவமனைகளில் பூ தூவ இராணுவத்துக்கு கோடிக்கணக்கில் செலவு செய்த இந்த அரசாங்கம் ஒரு தோத்தாங்குழி அரசாங்கம். புலம்பெயர் தொழிலாளர்கள் ஊர் திரும்ப பல நூறு ரூபாய் கட்டணம் வசூலிக்கும் ராஜதானி ரயில்களை தேர்ந்தெடுத்த இந்த அரசாங்கம் ஒரு தோத்தாங்குழி அரசாங்கம். புலம்பெயர்வு தொழிலாளர்களின் ரயில்வே கட்டணத்தை கட்டுவதற்கு கூட யோசித்த இந்த அரசாங்கம் ஒரு தோத்தாங்குழி அரசாங்கம். PM கேர்ஸுக்கு இதுவரை எவ்வளவு நிதி வந்தது என சொல்லுவதற்கு கூட துணிச்சல் இல்லாத இந்த ஒரு தோத்தாங்குழி அரசாங்கம். எல்லா நடைமுறையிலும் தோற்றுவிட்ட பிறகு, கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட பிறகு, 2 மாத கால ஊரடங்கில் உருப்படியாக எதுவும் செய்யாமல் ஊத்தி மூடிவிட்ட பிறகு, மாநிலங்களும் மக்களும் தங்களை தாங்களே காத்து கொள்ள வேண்டும் என சொல்லும் இந்த அரசாங்கம் ஒரு தோத்தாங்குழி அரசாங்கம். இருக்கின்ற வேலை தொடருமா? வேலை தொடர்ந்தாலும் இதுவரை கிடைத்து வந்த கூலி கிடைக்குமா? கூலி கிடைத்தாலும் ஊரடங்குக்கு பிறகு உருவாக போகும் நெருக்கடிக்கு அது போதுமா என இதுவரை உழைத்த வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லாமல் இருக்கும் ஏழை இந்தியனை பார்த்து கொரோனாவோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள் என சொல்லும் இந்த அரசாங்கம் எதற்கும் லாயக்கற்ற ஒரு தோத்தாங்குழி அரசாங்கம். இந்த தோத்தாங்குழி அரசாங்கம் தன் தோல்விகளை மறைக்க என்ன செய்கிறது? புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு மூட்டை தூக்க போங்கள் என எதிர்க்கட்சிகளை ஏளனம் செய்கிறது. கொரோனா என்பது கடவுள் கொடுத்த வாய்ப்பு என ஊறுகாய் போடுகிறது. 20 லட்சம் கோடியில் பொருளாதார திட்டங்கள் என நோவாமல் பீலா விடுகிறது. அந்த 20 லட்சம் கோடியின் லட்சணம் என்ன? 20 லட்சம் கோடியில் 60% கடன்,
அதனால் சாமானியனுக்கு எந்த பலனும் இல்லை என்கிறது டெலகிராஃப் நாளேடு. 20 லட்சம் கோடியில் 1.5 லட்சம் கோடி தான் அரசு உண்மையிலேயே செலவிடப் போகிறது. மற்றவை சும்மா என்கிறது பார்க்லேஸ் வங்கி ஆய்வு. வரலாற்றிலேயே மோசமான பொருளாதார வீழ்ச்சியை இந்தியா சந்திக்கப் போகிறது என எச்சரிக்கிறது கோல்ட்மேன் சாக்ஸ் கணிப்பு. முடங்கிக் கொண்டிருக்கும் தொழிலில் இருந்து மீள 6 மாத காலத்துக்கு GST வரிவிலக்கு கொடுங்கள் என்கிறார்கள் சிறு தொழில் உற்பத்தியாளர்கள். ஆனால் அவர்களிடம் மேலும் வட்டி வசூலிக்க 3 லட்சம் கோடி கடன் தருகிறேன் என்கிறது மத்திய அரசு. குஜராத்தில் இருந்து வந்த பிரதமர் என்பதால் வட்டி தொழிலை தவிர வேறு எதையுமே சிந்திக்க மாட்டேன் என்றால் எப்படி மிஸ்டர் மோடி? பசி குறித்து அச்சம் இந்தியாவை உலுக்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை என ஏக இந்தியம் பேசுகிறது மத்திய அரசு. இன தேசிய நலன்களுக்கு முற்றா எதிரான மற்றொரு ஏக இந்திய திட்டம். புலம்பெயர்வு தொழிலாளர்களுக்கு உதவுகின்ற பெயரில் குடிய அமர்வுகளை ஊக்குவிக்கும் திட்டமாகத்தான் இருக்க போகிறது இது. ஆனால் அரசு சொல்லிக் கொள்ளும்படியாக புலம்பெயர்வு தொழிலாளர்களுக்காவது இது உதவுமா? புலம்பெயர்வு தொழிலாளர்களில் பெரும்பாலானவர்கள் விவசாயம், கட்டுமான தொழிலைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் ஒருபோதும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டுமே செல்வது கிடையாது. ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கு செல்பவர்கள். எனவே புலம்பெயர் தொழிலாளர்கள் எங்கே செல்கிறார்கள் என்பது நிச்சயம் தெரியாது. எனவே எந்த பகுதியில் அவர்களுக்கான ரேஷன் தேவைப்பட போகிறது என்றும் தெரியாது. எந்த பகுதியில் உணவு தேவைப்பட போகிறது என தெரியாமல் எப்படி உணவு தேவையை ஈடு செய்ய முடியும்? திடீரென ஒரு பகுதியில் புலம்பெயர்வு தொழிலாளர்கள் அதிகமாகி அவர்களால் தேவை அதிகரிக்கும் போது அதை எப்படி எதிர்கொள்ள முடியும்? ஒரு குறிப்பிட்ட பகுதியில் திடீரென உயரும் தேவையால் ஏற்கனவே அந்த பகுதியில் உணவு பெறுபவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்களா? இதனால் ஃபர்ஸ்ட் கம் அண்ட் ஃபர்ஸ்ட் கெட் என முதலில் வருபவர்கள் முந்திக் கொள்பவர்கள் வாங்கும் திட்டமாக பொது விநியோகம் மாறிவிடாதா? ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தேவை மாறிக்கொண்டே இருந்தால் ஊழல் உருவாகாதா? ஒவ்வொரு பகுதியிலும் முந்திக் கொண்டால்தான் உணவு என்பது பதற்றத்தை உருவாக்காதா? புலம்பெயர்வு தொழிலாளர்கள் உணவுக்காக ரேஷன்களை அணுகும்போது தேவை அதிகமாகி உணவுப் பொருள் இருப்பு குறைந்தால் ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கும் குடிசைவாசிகளுக்கும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கும் இடையே சண்டை மூளாதா? ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பருவத்துக்கும் தேவை என்கிற டிமாண்ட் மாறினால் தேவையுள்ள பகுதி, தேவையில்லாத பகுதி என பொது விநியோகத்துக்குள் பேதம் உருவாகதா? அப்படி பேதம் உருவானால் தேவையில்லாத அல்லது தேவை குறைவான கடைகள் என முத்திரை குத்தப்பட்டு பகுதி நியாய விலை அங்காடிகளை மூடும் அவலம் உருவாகதா? புலம்பெயர்வு என்பதே வளம் சார்ந்து நடப்பது. அதிகமான புலம்பெயர்வை உள்வாங்கும் தமிழ்நாடு போன்ற வளமிகு மாநிலங்களுக்கு கூடுதல் சுமை உருவாகாதா? அப்படி கூடுதல் சுமை உருவாகும் போது டிமாண்டை உறுதி செய்ய தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும் கொடுங்கள் என அனைவருக்குமான யுனிவர்சல் சப்ளையை நிறுத்துங்கள் என்ற கேடு உருவாகாதா? மாதச்சம்பளம் வாங்கும் அமைப்பு சார் ஊழியர்கள் வேலைக்காக இடம்பெயர்ந்தால், அதுவும் குடும்பத்தோடு இடம்பெயர்ந்தால் இந்த திட்டம் உதவும். குடும்பத்தை உத்தரப்பிரதேசத்தில் விட்டுவிட்டு தமிழ்நாட்டில் கூலி வேலை பார்க்கும் ஒரு ஏழை சாமானிய இந்திக்காரனுக்கு குடும்ப அட்டை எப்படி உதவும்? ஒரு பேரழிவு காலத்தில் ஒரு மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்ட ரேஷன் அட்டைகள் வழியாக மாநில அரசு உதவுகிறது. ஒரே நாடு ஒரே அட்டை என்றால் எந்த அரசு உதவும்? எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. ஏழைகளுக்கு உணவு வழங்கும் ரேஷன் கடைகளுக்கு சாவுமணி அடித்து கொண்டே ஏழைகளாய் உழுது உண்ணும் விவசாயிகளுக்கும் வேட்டு வைத்திருக்கிறது மத்திய அரசு. விவசாய விளைபொருள் விற்பனைக்கு மண்டி முறையை ஒழித்துவிட்டு கார்ப்பரேட் கொள்முதல், தேசிய அளவில் எங்கே வேண்டுமானாலும் விற்கலாம் என்கிற போர்வையில் மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்கள் விவசாயத்தை தனியார் மயமாக்கப் போகிறது. நினைத்த விலைக்கு விற்கலாம் என்கிற ஆசை வார்த்தைகளோடு நிதியமைச்சர் அறிவித்திருக்கும் திட்டம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட குறைந்தபட்ச உறுதித்தொகையை கைவிட்டு விவசாயிகளை சக்தி இருந்தால் விற்று பிழைத்துக்கொள் என தள்ளப் போகிறது. மாநில அரசின் கொள்முதல் நிலையங்களில் விற்கும் நிலையை உடைத்து சோளக்காட்டுக்குள் யானை புகுவது போல குக்கிராமங்களில் இருக்கும் விவசாயிகளை தேடி கார்ப்பரேட் யானைகள் வரும். மிக பெரும் நிலமும் உற்பத்தியும் வைத்திருக்கும் ஒரு விவசாயி மொத்த விலை அடிப்படையில் டிமாண்ட் செய்து தன் விளைபொருளை விற்றுக்கொள்ளும் சாத்தியம் உண்டு. எளிமையாக கம்யூனிச பாஷையில் சொன்னால், நிலப்பிரபுத்துவர்கள் பெரும் முதலாளிகளுடன் கைகோர்த்து கொள்ளலாம். ஆனால் சிறு குறு விவசாயிகள் என்ன செய்வார்கள்? இலவச மின்சாரத்துக்கு வேட்டு வைத்துவிட்டு குறைந்தபட்ச உறுதித்தொகை முறைமையை ஒழித்துவிட்டு முடிந்தால் உனக்கு விருப்பமான விலைக்கு விற்றுக்கொள் என விவசாயியை பார்த்து சொல்வது செத்து துளையேண்டா தரித்திரமே என்பதன் பாலிசி லாங்குவேஜ். மாநில அரசிடம் பொருட்களை விற்கும் சூழலை இப்போதுதான் அறிவித்திருக்கிறது மத்திய அரசு.
ஆனால் கடந்த வாரத்திலேயே குஜராத், கர்நாடகாவில் மாநில கொள்முதல் விதிகளை மத்திய அரசுக்கு ஏற்றபடி பாஜக அரசுகள் திருத்திவிட்டன. எனில் திட்டமிட்ட வஞ்சக நாடகம் இது. சிறு குறு விவசாயிகளை நடுத்தருவில் நிறுத்திவிட்டு மத்திய அரசு சுடுகாட்டுக்கு அழைத்து சென்றிருக்கும் அடுத்த குழந்தை ஏழைகளின் வீட்டில் எரியும் மின்சாரம். கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி ஊரடங்குக்கு மத்தியில் இந்திய மின்சட்டத்தை திருத்துவதற்கான வரைவு அறிக்கையை மாநிலங்களுக்கு அனுப்பியது மத்திய அரசு. மாநில உரிமைகளை காவு வாங்கும் அந்த அறிக்கையை கண்டித்து அறிக்கை கொடுத்தார் திமுக தலைவர். ஆனால் மின்சார சட்ட திருத்த வரைவு விவாதத்தில் இருக்கும் போதே டாரிஃப் பாலிசி திருத்தத்தை சர்வசாதாரணமாக அறிவித்துவிட்டது மத்திய அரசு. மின் உற்பத்தியாளர்களை காக்கும் பொருட்டு மின் விநியோகம் செய்யும் டிஸ்காம்களுக்கு அபராதம் விதிக்கும் என்கிற அறிவிப்பு மாநில ஆணையங்களை மத்திய ஆணையம் கைகளுக்குள் கொண்டு வருகிறது என்பதை சொல்லாமல் சொல்லும் அறிவிப்பு. யூனியன் பிரதேசங்களில் உள்ள அனைத்து மின் விநியோகத்தையும் தனியார் மயப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இது ஊடகங்கள் தங்கள் தலைப்புச் செய்திகளை அதிர்ச்சிகரமாக உருவாக்கிக் கொள்வதற்கான கவர்ச்சிகர அறிவிப்பு. அதைவிட பேராபத்துகள் திட்டத்துக்குள் இருக்கிறது. கிராஸ் சப்சிடி என்கிற விநியோக மானியம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிப்பது, விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்தை ஒழிக்கும் ஓப்பன் ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷன், மின் விநியோகத்தை தனியார் மயப்படுத்தும் வகையிலான ஏலமுறை, இவை எல்லாமே மின்சட்ட திருத்தத்தில் இருந்தது. ஆனால் சர்வசாதாரணமாக போகிற போக்கில் 10-11 ஒரு அறிவிப்பாக இவற்றை வெளியிட்டிருக்கிறது மத்திய அரசு. ஒழுங்குமுறை ஆணையங்களை ஒழிக்கப் போகிறார்கள், உற்பத்தியாளர்களின் நலன் கருதி என செய்யப்பட்டிருக்கும் இந்த மாற்றம் மின் உற்பத்தியிலிருந்து மாநில அரசுகளை விலக்கும் திட்டம். மானியங்கள் நீக்கப்பட்டு நேரடியாக வங்கிக் கணக்கில் பணம் போடும் திட்டம் வர இருக்கிறது. இதுவும் மின்சட்ட திருத்தத்தில் ஒரு சரத்து. அனுமதிக்காக காத்திருந்து இன்றைக்கு அவை அறிவிப்பு நடைமுறைக்கு வருகிறது. மாநில அரசுகளை முனிசிபாலிட்டியை விட கேவலமாக மாற்றிவிடும் செயல் இது. டிபிடியை நடைமுறைப்படுத்த ஸ்மார்ட் ப்ரீபெய்ட் மீட்டர்ஸை கொண்டு வருகிறார்கள். அதாவது செல்போன் கம்பெனிகள் ஒரே 4G சேவையை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விலைக்கு விற்பது போல இனி நமக்கு மின்சாரம் விற்கப்படும். ப்ரீபெய்டு முறையில் முன்கூட்டியே ரீசார்ஜ் செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் எவ்வளவுக்கு ரீசார்ஜ் செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு மின்சாரம். ரீசார்ஜ் தொகைக்கு ஏற்ப எக்ஸ்ட்ரா ஆஃபர்களை வழங்குவதை போல இனி மத்திய அரசு விகிதாச்சார அடிப்படையில் மின்மானியம் வழங்கும். அதுவும் தேசிய சராசரிக்கு. இதை தவிர அணுசக்தி துறையில் தனியார், நிலக்கரி சுரங்கங்களை தனியாருக்கு தாரை வார்த்தல், தாது சுரங்கங்களை தனியாருக்கு விற்றல், விண்வெளியில் தனியார் மூலதனம், பாதுகாப்பு துறையில் அந்நிய முதலீடு, மீத்தேன் படுகைகளை தனியாருக்கு ஏலம் விடுதல், ரயில்வே விமானம் உட்பட அத்தனை பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்த்தல் என 20 ஆண்டுகளாய் எப்போது செய்யலாம் என காத்து கொண்டிருந்த திட்டங்கள் ஒரு பேரழிவு காலத்தில் மக்களுக்கான என்கிற பெயரிலேயே செய்யப்பட்டிருப்பது மக்களை முழு மடையர்களாக கருதும் பாசிச உத்தி. ஏற்கனவே உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் தொழிலாளர் பாதுகாப்பு சட்டங்களை திருத்திவிட்டார்கள். சர்வதேச தொழிலாளர் சம்மேளனம் இதற்கு கண்டனம் தெரிவிக்கிறது. தொழிலாளர் என்கிற பொது பார்வையில் பார்த்தால் இது உழைப்பாளிகளை அடிமையாக்கும் செயல். ஆனால் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் என இந்தி மாநிலங்களையொட்டி நடக்கும் இந்த மாற்றம் தனக்கு வரும் மூலதனங்களை மத்திய அரசு இந்த மாநிலங்களை நோக்கி திருப்பிவிடப் போகிறது என்பதன் சமிக்ஞை. அடிமாட்டு ஊதியத்துக்கு அப்பாவை இந்தி தொழிலாளர்களை விற்று முதலீட்டை ஈர்க்க நினைக்கும் உத்தி. தொழிலாளர் விழிப்புணர்வுள்ள தென் மாநிலங்களுக்கான செக். 20 லட்சம் போலி அறிவிப்பில் இருப்பதிலேயே மோசமானது, குயுக்தியானது, சூழ்ச்சியானது மாநிலங்களுக்கான கடன் வாங்கும் விகிதம் தொடர்பானதுதான். மாநில அரசுகள் தங்கள் ஜிடிபியில் 3% வரை கடனாக வாங்கிக் கொள்ளலாம் என்பது விதி. பேரழிவு நேரத்தில் 5% மாற்ற வேண்டும் என மாநிலங்கள் கோரிக்கை வைத்தன. தாராள மனசு கொண்ட வள்ளல் மத்திய அரசு 5% உயர்த்திவிட்டது சூழ்ச்சியோடு. கூடுதல் 2% முதல் 0.5% மட்டும்தான் மாநிலங்கள் தங்கள் தேவைக்கு ஏற்ப வாங்கிக் கொள்ளலாம். அடுத்த 1.5%க்கும் கண்டிஷன் உண்டு. மத்திய அரசு அறிவித்திருக்கும் ஒரே நாடு ஒரே ரேஷன் பிசினஸை எளிமையாக்கும், அதாவது தனியார் மயமாக்கும் அறிவிப்புகள், மின்சாரத்தை தனியார் மயப்படுத்துதல் போன்ற மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்தி 1% வாங்கிக் கொள்ளலாம். மத்திய அரசு சொல்லும் திருத்தங்களில் 3ஐயாவது கட்டாயம் ஏற்றுக்கொண்டால் மீதம் 0.5% கடன் உதவி. மாநில அரசிடம் கெஞ்சி லாபி செய்து ஒப்புதல் வாங்கி நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களை, நாடாளுமன்றத்தில் விவாதித்து முடிவெடுக்க வேண்டிய திட்டங்களை சர்வசாதாரணமாக அறிவிப்பாக வெளியிட்டுவிட்டு அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இந்த பேரழிவால் உருவாகும் இழப்பையே சாதுரியமாக பயன்படுத்தப் போகிறார்கள். இதற்கு என்ன அர்த்தம் என்றால், டே தம்பி, எப்படி நீ நாசமாதான் போக போற, லாக்டவுன் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் எப்படி நீ செத்துருவ, ஒழுங்கா மரியாதையா நான் கேட்கிற இடத்துல கையெழுத்து போட்டுட்டு நான் தர்றதை வாங்கிட்டு உட்காரு,
என அர்த்தம். வீட்டில் அம்மா சாக கிடக்கும் போது சொத்து பத்திரத்தை கை நாட்டில் எழுதி வாங்கிக் கொண்டு மகனிடம் நோட்டுக்கட்டுகளை தூக்கி எறியும் பண்ணையாரின் வில்லனிசம் காட்சியை தமிழ் சினிமாவில் பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? அதுதான் இது. எடப்பாடி பழனிசாமியே இதை கண்டித்து கடிதம் எழுதியிருக்கிறார். மண்புழு அமைச்சரவையின் முதலமைச்சர் கோபப்படும் அளவுக்கு கருண கொடூரமானது இந்த அறிவிப்பு. ஏனெனில் அடுத்த வரும் மாதங்களில் தமிழ்நாட்டுக்கு 50,000 கோடியிலிருந்து 70,000 கோடி வரை கடன் தேவைப்படும். எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் தெம்பு வேண்டும் என்றால் கையில் நிதி வேண்டும். ஆனால் மத்திய அரசின் கண்டிஷன்களுக்கு ஒத்துக்கொண்டால் தமிழ்நாட்டை குஜராத் முதலாளிகளுக்கு எழுதி கொடுப்பதை தவிர வேறு வழியில்லை. அதனால்தான் எடப்பாடியை கோவப்பட்டிருக்கிறார். அது ஏன் குஜராத் முதலாளிகளுக்கு? நிலக்கரி ஏலம், தாது சுரங்கம், மீத்தேன் படுகை, மின்சார விநியோகம், ரயில்வே பாதை, விமான சேவை என அனைத்து அரசு செய்திருக்கும் அனைத்து திருத்தத்துக்கும் தொழில் வைத்திருப்பவர்கள் குஜராத் முதலாளிகள் தான். இந்த அறிவிப்புகள் அனைத்தும் அவர்களுக்குத்தான் லாபம் என வெளிப்படையாக விமர்சித்திருக்கிறது பிசினஸ் டுடே ஏடு. மத்திய அரசின் திட்டங்களை நிறைவேற்றினால் கொரோனா வந்தால் இந்திய ஏழைகள் எவ்வளவு நாள் உயிர் வாழலாம் என தனியார் முதலாளிகளுக்கு விண்ணப்பம் எழுதி கேட்டுக்கொள்ள வேண்டி வரும். ஆம், அனிதா சாட்சியாக பழிவாங்கப்பட்டது தமிழ்நாடு. ஆசிஃபா சாட்சியாக நொறுக்கப்பட்டது காஷ்மீர். கொரோனா சாட்சியாக கூறு கூறாக விற்கப்படுகிறது இந்தியா.